திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல அருள் புரிகிற பெருமாளை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருக்கும் ஆதியான ஒரு பெருமாள் இருக்காரு அப்படிங்கிற தகவல் உங்கள எவ்வளவு பேருக்கு தெரியும்? இந்த கோவிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற ஆதி திருவரங்கத்துல அருள் புரிகிற ஆதி ரங்கநாதர் திருக்கோவில். பெருமாளுடைய முதல் அவதாரமான மச்சவதாரம் நடந்த திருத்தலம் இதுதான் அப்படிங்கிற தலவரலாறு இந்த கோவிலுக்கு இருக்குது. பிரம்மாவுக்கு பெருமாள் வேதங்களை உபதேசம் செய்த இடமும் இதுதான். இந்த திருத்தலத்துல தான் வேதங்கள் பெருமாளால பாதுகாக்கப்படுது. ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளை விட மிகப்பெரிய திருமேனி, 12 அடி நீளம். தேவ சிற்பி மயன் அமைத்த திருமேனி. இது சுதை சிற்பம். மூலவர் மட்டும் இல்லாம கோவிலையும் தேவ சிற்பியான மயன் தான் அமைச்சிருக்காரு அப்படிங்கிற தல வரலாறு இந்த கோவிலுக்கு இருக்குது. வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த கோவிலை போய் பார்த்துடணும். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த முழு வீடியோவையும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்குது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பெருமாள் இங்க பள்ளி கொண்ட பெருமாளாதான் காட்சி கொடுக்கிறாரு. கூடவே அவருடைய இரு மனைவிகளான திருமகளும் நிலமகளும் இருக்காங்க. பெருமாளுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் காட்சி கொடுக்கிறார். இது எல்லா கோவிலையும் நம்ம பார்க்கறது தான். ஆனா இங்க என்ன சிறப்பு அப்படின்னா, பிரம்மாவுடைய கையில வேதங்கள் இருக்காது. அந்த வேதங்கள் எல்லாம் இந்த தலத்துல பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பிரம்மதேவர் மாணவனா பவ்யமா பெருமாள் கிட்ட இருந்து வேத உபதேசம் பெற கோலத்துல காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி பெருமாளும் தன்னுடைய ஒரு கைய உயர்த்தி பிரம்மதேவரை பார்த்த மாதிரி வேத உபதேசம் பண்ற திருக்கோலத்துல இருக்காரு. இப்படி ஒரு கோலத்துல பெருமாளையும் பிரம்மதேவரையும் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இதை தவிர கருடாழ்வாரும் கருவறையிலேயே இருக்கார். பொதுவா இருக்க மாட்டார். பெருமாளுடைய தலைக்கு பக்கத்துல தரையில உட்கார்ந்துருக்க மாதிரி கருடாழ்வார் காட்சி கொடுக்கிறாரு. அவருடைய தோள் மேல பெருமாள் தன்னுடைய இன்னொரு கைய வச்சிருக்கார். போய் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நகர்ணுனே தோணாது. அப்பேற்பட்ட திருமேனி அவ்வளவு தத்ரூபமா அவ்வளவு அருமையா இருக்கும். 2006 வருஷம் நான் இந்த கோவிலுக்கு போயிருந்தேன். அந்த சமயத்துல உள்ளூர்காரங்களை தவிர இந்த கோவிலை பத்தி யாருக்குமே பெருசா தெரியல. நாங்க போயிருந்ததப்ப எங்க குடும்பத்தை தவிர வேற யாரும் அங்க இருந்தாங்களான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்ற அளவுக்கு சுத்தமா கூட்டமே கிடையாது. அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அந்த கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருந்த பூஜாரி எங்களை அர்த்த மண்டபத்துக்கே வர சொன்னாரு. அர்த்த மண்டபம் அப்படின்னா என்னன்னா கருவறைக்கு அடுத்து இருக்கிற மண்டபம். அங்க போய் பார்க்கும்போது பெருமாளை இன்னும் ரொம்ப நல்லாவே தரிசனம் பண்ண முடிஞ்சது. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. பெருமாளுடைய திருக்கரங்கள்ல இருக்கிற நகம் கூட அவ்வளவு தத்ரூபமா இருந்தது. வார்த்தையால பெருமாளுடைய அழக சொல்லவே முடியாது. அவ்வளவு அருமையா இருக்கும். கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சதுன்னா பக்கத்துல போய் பாருங்க. இந்த கோவில்ல பெருமாள், பிரம்மதேவர், மனைவியர், கருடாழ்வார் எல்லாரோடையும் காட்சி கொடுக்கறதுனால இது குடும்பத்தலம் அப்படின்னு போற்றப்படுது. பக்தி மட்டும் கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் அறிவியல்லையும் சிறந்தவர்கள் அப்படிங்கறதுக்கு சான்றா இந்த கோவில்ல ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே அமைக்கப்பட்ட தானிய கிடங்கு. அந்த காலத்துல கோவில பக்திக்கு மட்டும் இல்லாம மத்த
பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, மக்கள் கிட்ட இருந்து தானியத்தை வரியா வாங்கி கோவில்ல சேமிச்சு வைப்பாங்க. பஞ்ச காலம் வந்ததுனாலோ, இல்லைன்னா விதைக்கிற காலம் வந்துச்சுனாலோ, அந்த தானியங்களை எடுத்து மக்கள்கிட்டயே குடுப்பாங்க. அப்படிப்பட்ட பண்டைய கால தானிய கிடங்கு ஒண்ணு இந்த கோவில்ல இருக்குது. இப்பவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க போனப்ப அத பார்த்தோம். அந்த தானிய கிடங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க. திருவண்ணாமலைக்கு போனீங்க அப்படின்னா, அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆதி திருவரங்கம் இருக்கு. திருக்கோவிலூருக்கு போனீங்க அப்படின்னா, அங்கிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவுல ஆதி திருவரங்கம் இருக்கு. திருக்கோவிலூர்ல திவ்ய தேசம் இருக்கு. அந்த வீடியோவை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த கோவிலுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுவரைக்கும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. கிருதயுகம் அல்லது சத்யுகம் இதுதான் முதல் யுகம். உலகம் தோன்றிய காலம். இந்த சமயத்துல சோமகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பிரம்மதேவர் கிட்ட இருந்து வேதங்கள் எல்லாம் திருடி கொண்டு போய் கடல் கடியில வச்சிடறான். வேதங்கள் போயிட்டதுனால பிரம்மதேவர்னால படைப்பு தொழில பண்ண முடியாம போயிடுது. அதனால அவரு பெருமாளை வேண்டி உதவி கேட்கிறாரு. அந்த சமயத்துல தான் பெருமாள் தன்னுடைய முதல் அவதாரமான மச்சவதாரத்தை எடுக்கிறார். மீன் ரூபம். கடலுக்கடியில போய் வேதங்கள் எல்லாம் மீட்டுட்டு வராரு. அதுக்கப்புறம் பிரம்மதேவருக்கு வேதங்களை உபதேசம் பண்றார். இந்த நிகழ்வு நடந்த திருத்தலம் ஆதி திருவரங்கம். இதுதான் இந்த தலத்துடைய தல வரலாறு. இப்ப இந்த கோவிலுடைய மூலவர், தாயார் இவங்களை பத்தின தகவலை சுருக்கமா பார்த்தரலாம். மூலவர் ஆதி ரங்கநாத பெருமாள், தாயார் ரங்கநாயகி, தலமரம் புன்னாக மரம், தீர்த்தம் தென்பெண்ணை ஆறு சந்திர புஷ்கரணி, விமானம் சந்தோமயம், கோலம் கிடந்த நிலை இல்லைனா பள்ளி கொண்ட நிலை இல்லைனா சயன கோலம். பழமை அப்படின்னா யுகங்கள் தாண்டிய திருத்தலம். ஏன்னா முதல் யுகமான கிருதயுகம் இல்லைனா சத்தியுகத்திலேயே இந்த திருத்தலம் இருக்குது. பெருமை அப்படின்னா பெருமாளுடைய மச்சவதாரம் நடந்த திருத்தலம். இவ்வளவு சிறப்புகளையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியா இன்னொரு மச்சவதாரம் தொடர்பான தலத்தை அடுத்த வாரம் பார்க்க போறோம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.